எல்லாருக்கும் வணக்கம். இந்த ப்ராப்ளம் சால்வர்ஸ் லேப் வீடியோல நம்ம பாதியை கண்டறிதல் அப்படின்ற ஒரு லெசன் தான் பார்க்க போறோம். இந்த லெசனோட நிகழ்ச்சி நிரல் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தயாரித்தல் ஆரம்பிக்கிறோம். நமக்கு தேவையான பொருட்கள், மாணவர்களுக்கு தேவையான பொருட்கள். அதுக்கடுத்து அதே பாதி வேறு தோற்றங்கள் அப்படின்ற ஒரு லெசன் ஒரு பகுதி. இந்த பகுதியில நம்ம ரெண்டு இரண்டு ஒரே வடிவத்துல இருக்கிற செவ்வகத்தை காமிச்சு வேறு தோற்றத்துல அவங்களோட பாதிகளை காமிச்சு அவங்க யோசிக்க வைக்கிறோம். பிறகு இணைக்கப்பட்ட பாதி அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக விவரிக்கிறோம். அதற்கப்புறமா அவங்களோட முதல் வேலை நேரம் ஆரம்பிக்குது, பல பாதிகளை உருவாக்குதல். அதுக்கடுத்து இரண்டாவது வேலை நேரத்துல நம்ம வேற ஒரு நம்பர் கொடுத்து அதை வச்சு அவங்கள பாதிகளை உருவாக்க சொல்றோம். அதுக்கப்புறமா தொகுப்பு ஒப்பீடு. தொகுப்பு ஒப்பீடுல அவங்க நம்ம ஒரு 6-8 மாணவர்களோட பாதிகளை வாங்கி அதை போர்டில் ஒட்டி அதை வைத்து ஒரு கலந்துரையாடல் நம்ம செய்ய போறோம். அதற்கப்புறமா நமக்கு நிறைவு மற்றும் பிரதிபலிப்போட இந்த லெசன் முடியுது. இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல் பகுதி. ஸோ இதுல நம்ம எடுத்த உடனே இந்த 2 பக்கங்கள் காட்டுறோம். இந்த 2 படங்களையும் பார்த்துட்டு இந்த 2 கேள்விக்கு அவங்க யோசிச்சு பதில் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பக்கத்துல இருக்கிற பர்சன் கிட்ட உட்கார வச்சு 2 பேர் மட்டும் கலந்துரையாடல பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம முழு வகுப்புமே கலந்துரையாடல் பண்ண சொல்லி கேட்கிறோம். கேட்டதுக்கு அப்புறமா இது பாதி அப்படின்றது எப்படி உறுதி செய்யறது அப்படின்ற ஒரு விஷயத்த அதுக்கு அடுத்து நம்ம கேட்கிறோம். ஒரே மாதிரி இருக்கிறது என்ன, வேற வேற மாதிரி இருக்கிறது என்ன, இது பாதின்னு எப்படி உறுதி செய்யறது, இந்த 3 கேள்விகள் தான் நம்ம கேட்கிறோம். இதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. பதில் சொன்னதுக்கு அப்புறமா இந்த ஒரு விஷயங்கள் ஆசிரியர் குறிப்பா நீங்க எடுத்துக்கோங்க. இதுல கட்டங்களை எண்ணக்கூடாது, எண்களை பயன்படுத்தக்கூடாது, இதெல்லாமே பண்ணக்கூடாது. இது நோட்டீஸ் ஒன்றுன்னு சொல்ல வேண்டாம். குறிப்பாக பாதி என்பது தோற்றம் அண்ட் பரப்பளவை அடிப்படையாக கொண்டது அப்படின்றத நம்ம தெல்ல தெளிவா இங்க உறுதிப்படுத்தணும். அவங்க இதுல 1 இருக்கு, இதுல 2 இருக்கு அப்படின்றத சொல்லக்கூடாது. இது படுக்கை வசத்துல இருக்கு, நேர் வசத்துல இருக்கு அப்படின்ற திசையை சொல்லக்கூடாது. பட் ஆனா 2த்துக்குரிய பரப்பளவு கரெக்டா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இங்க உறுதிப்படுத்துறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிறகு இன்றைய வகுப்புல நம்ம ஒரு கலை சுவரை உண்டாக்க போறோம். அது உங்களோட பாதிகளை வைத்து உண்டாக்க போறோம் அப்படின்றத நம்ம சொல்றோம். பிறகு நமது 2 விதிகள் இருக்கு. நமது 2 பாதிகளும் இணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்றது ஒண்ணு. இரண்டாவது, நாம் ஒரு கட்டத்தின் குறுக்கே பிரிக்க கூடாது அப்படின்றது. ஸோ இதுதான் உங்களோட ஒரு விஷயம் அப்படின்னா, இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கட்டத்தை மட்டும் பாருங்க, இந்த கடைசி கட்டத்தை மட்டும் பாருங்க. ஒரு கட்டத்துக்கு நடுவுல வரைந்திருக்கிறாங்க இந்த டயக்ராம். இது ஒரு கட்டம். நான் கட்டத்துக்கு நடுவுல இப்படி பிரிக்க கூடாது அப்படின்றதுதான் இதுல நம்மளோட இரண்டாவது விதி. ஓகே, ஸோ இப்ப நம்ம முதல் விதி என்ன அப்படின்றத பார்க்கலாம். இணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும், நம்மளோட பாதிகள் இணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இணைக்கப்பட்டது அப்படின்னா இந்த 2 எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு இது இந்த மாதிரி மேல ஃபுல்லா ஷேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து இதுல இங்க ஒரு பாதி, இங்க ஒரு பாதி ஷேட் பண்ணியிருக்கிறாங்க. இதை நம்ம 2ஆ வெட்டணும் அப்படின்னா, இதை நான் மேல இருக்கிறத நான் 2ஆ வெட்ட முடியுது. இதை 4ஆ வெட்டுறேன், ஏன்னா எல்லா பாதிகளும் எனக்கு தேவைப்படுது. இதை வெட்டுறேன். வெட்டும் போது எனக்கு இந்த 2 விஷயம்தான், இந்த முதல் படத்துல இருக்கிறது தான் எனக்கு ஒரே ஒரு துண்டு கிடைக்குது. ஆனா இதுல பார்த்தோம் அப்படின்னா 2 ஷேட் பண்ண துண்டு கிடைக்குது. ஸோ எனக்கு பாதி அப்படின்னா ஒரு விஷயத்துல இருந்து எனக்கு எடுக்கப்பட்ட இன்னொரு விஷயம் தான் பாதி நம்ம சொல்லுவோம். இந்த இரண்டாவது எக்ஸாம்பிள் எனக்கு 2 விஷயம் கிடைக்குது, 2 ஷேட் பண்ண விஷயம் கிடைக்குது. ஸோ அதுக்கு பாதி இல்லை அப்படின்றத நம்ம வெட்டி காமிச்சு மாணவர்களுக்கு உறுதி செய்யறோம். இந்த கேள்விகள்லாம் கேட்பீங்க, நீங்க வெட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கேள்விகள்லாம் கேட்பீங்க. கேட்டுட்டு இதை உறுதிப்படுத்துறீங்க. ஒரு பாதி என்பது அதை வெட்டி எடுக்கும் போது அது ஒரே துண்டாக வந்தால் அது இணைக்கப்பட்டதாக கருதப்படுகிறது அப்படின்றத சொல்றீங்க. ஒரே துண்டா, ஒரு பாதின்றது ஒரு துண்டா வரும், அதுதான் இணைக்கப்பட்டது அப்படின்றத நம்ம சொல்றோம். பிறகு உங்களோட வேலை நேரம் பல பகுதிகளாக மாற்றுதல் அப்படின்றதுல இந்த விஷயத்த அவங்க பாக்குறாங்க. இதை அவங்க 2ஆ பாதிகளா பிரிக்கிறாங்க. இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் விரும்பும் எந்த முறையிலும் பாதியை நிறமிடலாம். நிறமிட்ட பாதி இணைந்ததாக இருக்க வேண்டும். இது பாதி என்று எப்படி தெரிகிறது என்பது விளக்க தயாராக இருங்கள் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்க சொல்றோம். ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஆனால் நிறைய மாணவர்கள்
ரெண்டு விதமா மட்டும்தான் பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து நம்ம எக்ஸாம்பிள் காமிச்ச மாதிரி ஒண்ணு இப்படி இப்படி ஒண்ணு ஷேட் பண்ணுவாங்க, அதுக்கடுத்து இப்படி ஒண்ணு ஷேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ரெண்டு படங்களை அவங்களுக்கு நீங்க காட்டலாம். இந்த ரெண்டு படங்களை காமிச்சிங்க அப்படின்னா ஓகே இதுல இருந்து நீங்க யோசிச்சு நீங்க பண்ணுங்க அப்படின்றத காட்டலாம். இதுல இருந்து யோசிச்சு அவங்க ஒரு 6-7 படங்கள் வரைந்ததுக்கு அப்புறமா அதுக்கடுத்து அதுல ஒரு கலந்துரையாடல் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஒரு டிஸ்கஷன் நீங்க பண்ண போறீங்க. ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் எப்படி இருக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதை நான் ஷேட் பண்றேன். இது எல்லாமே ஷேட் பண்ணப்பட்ட பகுதி. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் வரைகிறேன். இது இன்னொரு ஷேட் பண்ணப்பட்ட பகுதி. ஸோ நம்ம செஷன்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி இதை நம்ம இந்த விஷயத்த இந்த ஆரஞ்சு கலரை நம்ம சமச்சீர்னு சொல்லுவோம். இந்த சிவப்பு கலரை நம்ம சமச்சீர் இல்லை அப்படின்றத சொல்லுவோம். இந்த ஆரஞ்சு கலர் ஏன் சமச்சீர்னு சொல்றோம் அப்படின்னா இந்த ஆரஞ்சு கலர்ல இந்த ஷேடு பண்ணப்பட்ட இந்த ஆரஞ்சு கலருமே அதுக்கடுத்து வெள்ளை கலரும் பார்க்கறதுக்கு ஒரே ஷேப்ல இருக்குது. பார்த்தீங்களா? அந்த ஷேப்ல இருக்கிறதுனால இதை சமச்சீர் நம்ம சொல்றோம். இதுவுமே வந்து நமக்கு பாதி தான், பட் ஆனா இது சமச்சீர் கிடையாது. இது ஒரு எல் வடிவத்துல இருக்கு. இதை பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு செவ்வக வடிவத்துல இருக்குது. ஸோ இது சமச்சீர் கிடையாது, ஆனா இது பாதி தான். ஸோ அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அவங்கள சமச்சீரான பாதிகளை உருவாக்குங்க, அதுல அவங்களோட கலர் பண்ணதும் கலர் பண்ணாததும் ஒரே மாதிரியான ஷேப்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்லி அவங்கள திருப்பி ஒரு வாட்டி பண்ண சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஸோ அதை அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம். ஸோ இதுல நமக்கு நம்ம சிந்தனையில வைக்க வேண்டியதெல்லாம் என்னென்ன அப்படின்னா கலந்துரையாடலுக்கு இந்த கேள்விகள் கேட்கிறோம். கேள்விகள் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பிழைகள்லாம் நீங்க பாருங்க. 2 பகுதிகள் இருந்தாலே அது பாதி அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் வந்து இது சரியா தவறா அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து வித்தியாசமான பாதிகள் வரலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் சமச்சீர் இல்லாத பகுதிகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே இந்தந்த பதில்களை கேட்டு பதில்களை சொல்லி அவங்கள வழி நடத்துங்க. சில உதவி கேள்விகள், இந்த உதவி கேள்விகள்லாம் கேட்கலாம். ஒரு பாதி என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? எந்த முழுமையை ஒப்பிட்டு நீங்க அதை கண்டுபிடிக்கிறீங்க? இதை வெட்டுனா ஒரே துண்டாக வருமா? இதை உங்கள் நண்பர் எப்படி விளக்குவார் அப்படின்றது எல்லாமே நீங்க கேட்கலாம். பண்ணக்கூடாதவை சரி தவறுன்றது சொல்லக்கூடாது. ஃபார்முலா, ஃப்ராக்ஷன், பின்னம் அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. அண்ட் கருத்து வேறுபாடுகளை உடனே தீர்க்கக்கூடாது. அவங்களே டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு வரணும். இதற்கப்புறமா நீங்க உங்களோட அடுத்த வேலை நேரத்தை ஆரம்பிக்கிறீங்க. அதே இன்ஸ்ட்ரக்ஷன், பட் ஆனால் இதுல 5/6 ஆரம்பிக்கிறோம். இதை அவங்க பண்றதுக்கு போதுமான டைம் இருந்துச்சுன்னா பண்ணுங்க, இல்லாட்டி இதை ஹோம்ஒர்க்காக கூட நம்ம கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் கலந்துரையாடல் நடக்குது. இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் தொகுப்பு ஒப்பீடு. இந்த தொகுப்பு ஒப்பீடுன் போது நீங்க ஒரு 6-8 மாணவர்களோட உதாரணங்களை போர்டில் ஒட்டுறீங்க. போர்டில் ஒட்டி அதை வச்சு டிஸ்கஷன் பண்றீங்க. டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த கேள்விகள்லாம் அவங்ககிட்ட கேட்டு நீங்க அதை ஆரம்பிக்கிறீங்க. பிறகு நிறைவு பகுதி, அவங்களோட மீள் பார்வை நடக்க ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறமா பிரதிபலிப்பு ஒரு 5 நிமிஷம் நடத்திட்டு இந்த கிளாஸை நம்ம எண்ட் பண்ணிடுறோம். தேங்க்யூ.